மச்சான், நேற்று பொண்ணை பார்க்க போனேன், என்னாச்சு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? வாழ்த்துக்கள்ரா மச்சான். டேய், பத்திரிக்கைலாம் கொடுப்ப இல்லை? டேய், பத்திரிக்கையும் உனக்கு தான்டா. சரி, டே பேசஞ்ச வந்துட்டாங்க, உனக்கு அப்புறமா அடிக்கிறேன். இதுல பத்திரிக்கை எனக்கு கொடுப்பானா? உனக்கு இது தேவைதானே? இந்த கருவாயனுக்கு கல்யாணமா? போச்சா, புறா பறந்துருச்சா? இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது. கடைசி வரைக்கும் வலது கை இடது கை தான். என்னலா சிரிக்கிறியா? சரி சரி, என்னை பார்த்து ஒரே சிரிக்குது, நீயும் சிரிச்சுட்டு போ. ப்ரோ 35 வயசுல சிங்கிளாக இருக்கிறது கஷ்டம்லாம் இல்லை தெரியுமா? என்ன கஷ்டம்னு தெரியுமா? இந்த சொசைட்டி யூ ஆர் இன்கம்ப்ளீட். கல்யாணம் எப்பனே கேட்பானுங்க, அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்பானுங்க. இதோ நானும் அதை தான் கேட்குறேன், இப்போ எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு. ஒரு காலத்தில் எனக்கு ரிஜெக்ஷன்லாம் தூசிக்கு சமம். ஆனால் இப்போ ஒரு பொண்ணு என்ன வேணான்ட்டா, ரிஜெக்ட் பண்ணிட்டா, வலிக்குது ப்ரோ. இரு வரேன். ஏய், ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. அப்பா சாமி. ப்ரோ, இந்த செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னா வேணாம். என்ன மாதிரி தான் இருப்பேன், குடிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு. உன்னை பிடிச்ச பொண்ணு இருந்தால் கல்யாணம் பிடிக்கும், நல்லா இருப்பேன். அண்ணா போயிட்டு வரேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி. சரி ப்ரோ, யாருன்னே தெரியல, நான் சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கேன். అనియా నీకుదే తమిళ్ తెలదు కదా, ఎందుకు వాడితో చెప్పలేదు? చెప్పాలని లేదురా, పాపం ఏదో బాధలు ఉండేలా ఉంటాడు. వాడు చెప్పిన దాంట్లో నీకేదైనా అర్థం అయిందా? లేదురా, ఏం అర్థం అవ్వలేదు. కానీ ఒక విషయం మాత్రం బాగా అర్థమైంది. కొన్ని విషయాలకి మాటలతో ఏం పని లేదురా, చెవులు ఉంటే చాలు.